அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 சட்னி தாங்க செய்ய போகிறேன். இட்லி தோசைக்கு செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார சட்னி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 6 வெங்காயம் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் வந்து நறுக்கி போட்டுடலாம். வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்ம வெங்காயம் சேர்த்து போடும்போது உங்களுக்கு காரம் அதிகம் இல்லாத நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு 2 தக்காளி நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஓரத்தில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த வெள்ளையெல்லாம் தக்காளி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, தண்ணி நான் எதுவுமே ஆட் பண்ணல இதில். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக நைஸாகவும் அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அது அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து அதேமாதிரி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை, தோல் கொஞ்சம் எடுத்ததும் எடுக்காதமாக இருக்குது. ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு 6 பூண்டு பல் போட்டுடுறேன். போட்டுட்டு உப்பு அதுக்கு தேவையானது சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதையும் நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லாத குறன்னு இல்லாத நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த மிக்ஸி ஜார் தண்ணியை மட்டும் நான் வந்து கழுவி ஊற்றிக்கிறேன். நம்ம 2 சட்னி சேர்த்து எப்பயுமே டிஃபன் ஐட்டம் செய்யும்போது சாப்பிட்டோன்னா ஒரு 2 இட்லி கூடவே சாப்பிட்லாங்க. பாருங்கள், ஒரு குட்டி வானலில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி ஒரு 1 ஸ்பூன் இருக்குங்க. இது கடுகுளுத்த பருப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடுறோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை சட்னியில் தாளித்து ஊற்றிடலாம். பாருங்கள், அப்படியே வேர்க்கடலை சட்னி கமன்னு வாசனையாக இருக்குங்க தாளித்து ஊற்றும்போதே. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கார சட்னி நான் வந்து தாளிக்க போகிறேங்க. அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், கடுகுளுத்த பருப்பு கருவேப்பிலையே நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்து இந்த கார சட்னி எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த பச்சை வாசனை லைட்டாக போனால் நமக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. நம்ம அந்த பச்சை வாசனை, வெங்காயம் பச்சை வாசனை போனால் தான் நமக்கு வந்து சட்னி நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார சட்னி ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி நான் 2 சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி வந்து சுட போகிறேன் நான். இந்த மாதிரி சாஃப்டான இட்லிலாம் எப்படி சுடுறதுன்னு ரேஷன் அரிசிலாம் நான் ஏற்கனவே நம்ம வந்து மெஷர்மெண்ட்லாம் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு. நல்லா புசுன்னு இருக்குங்க. இந்த 2 சட்னிக்கும் இந்த இட்லியோடு சாப்பிடும்போது எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த கார சட்னியோடு நான் வந்து வேர்க்கடலை சட்னி சேர்த்து சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. செம்ம சூப்பரான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன ட்ரைப்பில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சட்னியும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் எனக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.